طلع البدر علينا من ثنيات الوداع وجب الشكر علينا ما دعا لله داعي أيها المبعوث فينا جئت بالأمر المطاع. بسم الله الرحمن الرحيم. கண்ணியமிக்க முஃமினீன்களே, நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வாழ்க்கையிலே கடன் வாங்குவதை விட்டு உங்களை எச்சரிக்கிறேன். அது பகலில் கவலையையும் பகலில் உங்களுக்கு கேவலத்தையும் இரவிலே உங்களுக்கு கவலையும் அதிகப்படுத்தும் என்று சொன்னார். பொதுவாக நாம கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படும். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யும் பொழுது ஒரு கடன் இல்லாத வாழ்க்கை, அதை வாழ்வதற்குண்டான ஒரு ஆசையை நம்மிடத்திலே வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கடன் குறித்த ஒரே ஒரு ஹதீஸ், அந்த ஒரு ஹதீஸை நினைத்து பார்த்தாலே நமக்கு தேவையில்லாமல் கடன் வாங்குவதை விட்டும் தவிர்த்து கொள்ளும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுஃபரு லிஷ்ஷஹீது குல்லு தம்பின். அல்லாஹுடைய பாதையில் ஒரு மனிதர் ஷஹீதானார், அல்லாஹ்வுக்காக வேண்டி அர்ப்பணித்து அவருடைய உயிர் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஆக்கப்பட்டு விட்டது, அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும், இல்ல தைன், கடனை தவிரன்னு சொன்னார். நபிமார்களுக்குண்டான அடுத்தடுத்த அந்தஸ்துகள்ல வருது சுஹதாக்களுடைய அந்தஸ்து. ஷஹீதுகளுடைய அந்தஸ்துங்கிறது சாதாரணமானது அல்ல. ஆனால் சுஹதாக்களுடைய எல்லா பாவங்களையும் எல்லாம் மன்னித்து விடுகிறான், கடனை தவிரன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, கடன் தேவையில்லாமல் வாங்குவது என்பது எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறார். உண்மையானவர்களை, மிக அத்தியாவசியமான தேவைகளுக்காக கடன் வாங்குறது தப்பல்ல. சீக்கிரமா திருப்பி கொடுக்கணுங்கிற எண்ணத்துல அல்லாஹ்வுடைய உதவியை நாடி மிக மிக அத்தியாவசியமான காரியங்களுக்காக வேண்டி கடன் வாங்குவதை மார்க்கம் தப்பு என்று சொல்லவில்லை. ஆடம்பரத்திற்காக, ஆடம்பர வாழ்க்கைக்காக வேண்டி, ஆடம்பரமான பொருள்களை வாங்குவதற்காக, ஆடம்பரமான வாகனங்களை வாங்குவதற்காக, ஆடம்பரமான திருமணங்களுக்காக, இதுபோல ஆடம்பரமான ஒரு நிகழ்வுகளுக்காக வேண்டி என்று நாம கடன் வாங்கணும்னு சொன்னா நாம திருப்பி கட்டி விடலாங்கன்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா எல்லா சந்தர்ப்பமும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. இப்படி செய்யலாம், அது அப்படி செய்யலாம், இது எப்படி மாத்தலாம் நினைச்சுக்கிட்டு இருப்போம். எல்லா சந்தர்ப்பமும் ஒரே மாதிரிலாம் இருக்கிறது இல்லை. அதனால ஆடம்பரத்திற்காக வேண்டி அதிகமாக ஒரு மனிதர் கடன் வாங்குவது இருக்கிறதே, எந்த நிகழ்வுகளுக்காக வாங்குறாரோ அந்த நிகழ்வே அவருக்கு மகிழ்ச்சி இல்லாமல் போயிடும். அதனால முடிந்த வரை கடன் இல்லாத ஒரு நிலைப்பாட்டை கொண்டு செல்வதற்குண்டான ஒரு பயிற்சியை, ஒரு பக்குவத்தை, ஒரு வாழ்க்கையை நாம் ரப்பிடத்தில் கேட்க வேண்டும், அதற்கு முயற்சிக்க வேண்டும் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. ஹதீஸ்ல வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமா அல்லாஹ்ட்ட துஆ கேட்கறதுல, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மக்ஸமி வல் மக்ரம், யா அல்லாஹ் பாவங்களை விட்டு என்னை பாதுகாத்து, கடனை விட்டு என்னை பாதுகாத்துரு நிறைய துஆ ஓதுவாங்க. தம்பி அதிகமா பாவம் செய்யாம என்னை பாதுகாத்துரு, அது மாதிரி கடன் இல்லாத வாழ்க்கை எனக்கு தான் கேட்டாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் மா அக்ஸரு மா தஸ்தஈது மினல் மக்ரம், கடனை விட்டு நிறைய பாதுகாப்பு தேடுறீங்களே நாயகமே, நீங்க கடன் வாங்குறதை விட்டு நிறைய பாதுகாப்பு தேடிக்கிட்டே இருக்கிறீங்களே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கடன் இருக்குது அது வேற பல பாவங்களுக்கு காரணமாகி விடுகிறதுன்னு சொன்னாங்க. அந்த கருத்துல சொன்னாங்க, ஏன்னா இன்னர் ரஜுல இதா கரிமே, ஒரு மனிதன் கடன் வாங்கினான் ஹத்தஸ, அவனுடைய ஒரு செய்தியை சொல்றான், அந்த செய்தி எப்படி இருக்குதுன்னா பொய் தான் சொல்றான். ஒரு கடன் வாங்கின உடனே பொய் சொல்ல வேண்டியது வருது. ஒரு கடனுக்காக வாக்குறுதி கொடுக்குறான், அது மாறு செய்ய வேண்டியது இருக்குது. பல்வேறு விதமான பாவங்களுக்கு அந்த கடன் காரணமாகி விடுகிறது என்பதனால் கடன்களுடைய நிலைகளிலே நாம் யோசனை செய்துதான் வாங்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார். அது மாதிரி கடனை செலுத்த இயலாத பலர் மோசமான முடிவுகளுக்கு ஆளாகி விடுகிறார். பார்க்கத்தானே செய்யலாம். சமீபத்தில் இந்த ஆத்தங்கரப்பள்ளி பக்கத்துல திசைவட கிட்ட ஒரு கார்ல ஒரு முஸ்லிமான சகோதரர், அவர் கார்ல பெட்ரோல் எல்லாம் மேல ஊற்றி வச்சுட்டு, அதுக்கு பிறகு அவரு, அவருடைய மனைவி, அவருடைய 2 மக்கள் எல்லாம் காருக்குள்ள உட்கார்ந்து அதை கூட்டிட்டு தீ வச்சுட்டார். மற்ற காரும் அந்த இடத்துல, காரணம் என்ன, எதிர்த்து அது கொலையா இருக்குன்னு நினைச்சாங்க. கடைசியில பார்த்தா கடன் தொல்லை. கடனினுடைய அந்த நிலை இருக்கிறதே விபரீதமான பல முடிவுகளுக்கு ஆட்படுவதற்கு காரணமாய். நேற்று ஒரு ஆள் என்ன சந்திச்சார்,
சமீபத்தில் நிறைய ஆட்களை கடன் 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 சொல்றதை பார்த்துட்டு உங்களுக்கான துவா செய்யணும். அல்லா அந்த கடன்களை விட்டும் பாதுகாக்கணும். அவங்களுக்கு அல்லா அந்த கடன்களுடைய சிரமங்களை விட்டு நீங்கி அல்லா அவங்களுக்கு நல்ல ஒரு நிலை கொடுக்கணும்னு துவா செய்கிறோம். நேற்று ஒரு ஆள் சொல்றாரு, அந்த கடன் வாங்கி எனக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க, இல்லைன்னு நான் முடிவு வேற மாதிரி இருக்குன்னு சொன்னேன். கடன் என்பது இருக்கிறதை விபரீதமான முடிவுகளுக்கு ஆட்படக்கூடிய ஒரு நிலையையும் ஏற்படுத்தி விடுகிறது என்பதை நடைமுறையில் நம்ம பார்க்கிறோம். அருமையான பெருமக்களை, மார்க்கம் இந்த அளவுக்கு கடன் விஷயத்தில் எச்சரிக்குதுன்னு சொன்னா தேவையில்லாம நம்ம கடன் வாங்கக்கூடாது. ஒரு வியாபார விஷயமாக கூட இருக்குது, கடன் வாங்காம அந்த காரியத்தை எப்படி கொண்டு செல்ல முடியும், அப்படி அதுல ஏராளமான பரக்கத்து இருக்கு. அதுல பரக்கத்தை அல்லாஹ் தர வச்சிருக்கான். முடிந்தவரை தவிர்த்து விட. நிர்பந்தம் அது வேற விஷயம். வாங்கலாம். குர்ஆன்லயே நீண்ட ஆயத்து கடன் சம்பந்தப்பட்டதுதான். யா அய்யுஹல்லதீ நாமனு இதா ததாயன்தும் பிதைனன் இலா அஜலின் முஸம்மன் ஃபக்துபூ. ஒரு தவணைக்காக கடன் வாங்கினா எழுதி வச்சுக்காங்க. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல கடன் சம்பந்தமா தான் நீண்ட ஆயத்து சொல்றான். நிர்பந்தமான நிலையில வாங்கலாம். கடன் வாங்கும் பொழுது, எழுதும் பொழுது வாசகம் சொல்ல வேண்டியது யார் என்று கூட அல்லாஹ் சொல்கிறான். ஒல் யக்து பைனக்கும் காத்திபு பில் அத்ல் ஒல் யும்னில் அல்லதி அலைஹில் ஹக். யார் கடன் பெற்றாரோ அவர் தான் வாசகம் சொல்லணும். கடன் கொடுத்தவரை விட கடன் வாங்கினவர் தான் வாசகம் எழுதணும். நான் எழுதுறதா இருந்தா அந்த எழுத்துக்கு சொந்த அவரா இருக்கணும் என்று எல்லாம் கடன் விஷயத்துல அவ்வளவு துல்லியமா சொல்றான். உண்மையானவர்களே, தேவையில்லாம கடன் வாங்கக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாஸா வந்தா கேட்பாங்க, அலையுதைனும் ஒரு கடன் இருக்குதான்னு கேட்பாங்க. ஆமான்னு சொன்னா சல்லு அலா சாஹிபிக்கும், உங்களுடைய தோழருக்கு நீங்க தொழுகங்கண்டு தாங்க தொழுகாம ஒதுங்கிடுவாங்க. சாதாரண விஷயமா இது. இன்ன ஸலாத்தக ஸகனுல் லஹும், ஆகவே உங்களுடைய தொழுகையும் உங்களுடைய துஆவும் அவர்களுக்கு நிம்மதியை தருகிறது அல்லாஹ் சொல்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழு வைக்கிறது அவங்க அப்படியே சாதாரண விஷயமா? கடன் சொன்ன உடனே சல்லு அலா சாஹிபிக்கும், தொழு வைக்காம அடைக்கிறாதீங்க, நீங்க உங்களுடைய தோழருக்கு நீங்க தொழுகங்கன்னு தாங்க தொழுகாம ஒதுங்குவாங்கன்னா கடன் விஷயத்தில் எவ்வளவு கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டும். அப்படி ஒரு சஹாபியினுடைய கடன் சொன்னோன்னு சல்லாதன ஒதுங்கினாங்க. செய்தனா கத்தாதா இருந்தான்னு சொன்னாங்க, அலையுதைன்னு யார சொல்றான், அவருடைய கடனுக்கு நானும் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் நான் சொன்ன உடனே தான் இப்போ சொல்லாதே, அதுக்கப்புறம் சொல்லாதுன்னு அவங்களுக்கு தொழு வச்சாங்கன்னு. அதனால கடன் விஷயத்துல கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டும். யார் 3 குணத்தை விட்டும் தவிர்த்து நடக்கிறாரோ அவர் சொர்க்கம் போயிடுவாருன்னு சொன்னாங்க. 3 குணத்தை விட்டும் யார் தவிர்த்து நடக்கிறாரோ, அல் கிப்ரு வல் குலூர் வல் தைன், பெருமை கொள்வது. பெருமைக்காண்டி ஒரு காரியத்தை செய்ய வேண்டிய அவசியம்ங்கிறது இல்லை. அது மாதிரி குலூர், ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னா மோசடி செய்கிறார், அவர் குரோதம் வச்சுக்கிட்டே இருக்கிறார். குலூருங்கிறது குரோதம் கொண்டுகிட்டே அடைகிறது. அப்படி குரோதம் கொண்டே அலைஞ்சிட்டு இருக்கிறாரே, பெருமை, குரோதம், கடன், இந்த 3ஐ விட்டும் யார் நீங்கி இருக்கிறாரோ சொர்க்கம் சென்று விட்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால இந்த கடன் விஷயத்துல அவ்வளவு கடுமையான எச்சரிக்கை வருகிறது. வாங்கணும், கொடுக்கறதுக்கு உண்டான கொஞ்சம் தாமதமாகுது. இந்த தவணை விஷயத்துல கடன் கொடுத்தவர் கொஞ்சம் சருக பண்றாரு, அவருக்கு தனியாக அதீதத்துல சோபனம் இருக்கு. அது மாதிரி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, கடன் வாங்கிட்டீங்களா, அதை சீக்கிரமா கொடுக்கணுமா. அல்லாஹு மக்ஃபினி பி ஹலாலிக அன் ஹராமிக் வ அக்னினி பி ஃபத்லிக அம்மன் சிவாக். ரப்பே அல்லாஹு மக்ஃபினி பி ஹலாலிக அன் ஹராமிக், ஹராமானதை விட்டு என்னை பாதுகாத்துறது, ஹலாலான காரியங்களையும் செய்வதற்குண்டான ஒரு நசீபையும் வாக்கியத்தையும் வ அக்னினி பி ஃபத்லிக அம்மன் சிவாக், உன்னுடைய அருளை கொண்டு மற்றவருடைய தேவையை விட்டு என்னை பாதுகாத்துன்னு சொல்லி துஆவதை சொன்னாங்க. இதை ஓதும் பொழுது சீக்கிரமா கடன்களுடைய நிலைகளையும் மாறும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு தீர்க்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிம்மதியான செழுமையான வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. எல்லா விதமான கடன்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானாக. கடன் பெற்றிருப்பவர்கள் சீக்கிரமா அதை கொடுத்து அந்த காரியங்களிலிருந்து விடுபடுவதற்குண்டான உதவியை அல்லாஹ் ஏற்படுத்தி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திஹி.